பரிசுத்தமான தூய நாமும் சதாகாலம் வெளியிடுவதாக இன்றைக்கு 3ஆம் நாள் மாலை வேளையிலே நாம் நிறைவு செய்திக்கு நாம் வந்திருக்கிறோம். 3 நாள் மாலையிலும் நம் கர்த்தருடைய நற்செய்தியை நாம் கேட்கக்கூடிய மகாபெரிய பாக்கியத்தை நம்முடைய கர்த்தர் தந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பரமேறி சென்ற வேளையில சொன்ன ஒரு அருமையான கட்டளை, ஒரு முக்கியமான கட்டளை, நீங்கள் உலகமும் போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை, என்னுடைய நற்செய்தியை எல்லா மனிதருக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி போயிருக்கிறார். அதிலேயே நமக்கு உணர்ந்து கொள்ளலாம், கர்த்தருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளலாம். உலகத்திலே வாழ்கிற மக்கள் மீது நம்முடைய ஆண்டவருக்கு எவ்வளவு கரிசனை, எவ்வளவு அன்பு, ஒவ்வொரு ஆத்மா மீதும் அவர் எவ்வளவு கரிசனையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் உணர முடியும். நான் அதே போல பேதுரு அதை பற்றி எழுதும்போது, கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொதுமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி கூட நான் வாசிக்கிறேன். அது ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாதுங்கிறது அவருடைய எண்ணம், அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதுவேதான் இந்த சபையை நான் நினைக்கும் போது அதிகமான கட்டத்துக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா சுவிசேஷத்துக்கு இந்த சபையார் கொடுக்குற முக்கியத்துவம் அது ரொம்ப அளப்பெரியது. இந்த சபையில் நம்ம கேட்பாங்க, எத்தனை ஆத்மாக்கள் வராங்க அப்படின்னு கேட்பாங்க, எண்ணிக்கை கேட்பாங்க, சொல்லுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்ன இருக்குமோ மிகுந்த சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுவோம். ஒரு ஆத்மாவை கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார். ஒரு ஆத்மாவுடைய விலை அவருக்கு தெரியும். ஒரு ஆத்மாவுக்காக தான் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு முக்கியம். ஆகவேதான் என்ன செய்தார், உன்னதமான ஸ்தானத்தை விட்டு இந்த பூமிக்கு நம்முடைய உன்னதமான ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த கர்த்தருடைய அன்பு அவ்வளவு வெளியேறப்பட்டது. ஆகவே நம்ம கர்த்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுவோம். இந்த சபையை அந்த சேவனை செய்து வருகிறபடியால் நம்ம கர்த்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் ஒரு வேதத்தை வாசிக்கலாம். அதற்கு முன்பதாக நான் 3 குறிப்பு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஒரு மனிதன் கேட்ட மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி அவர் கேட்டார். ஒரு மனிதன் மிக மிக முக்கியமான கேள்வியை கேட்டாரு. அதுக்கு மிக மிக முக்கியமான பதில் வந்தது. அப்புறம் அந்த பதில் வந்தது மாத்திரமில்ல, அப்புறம் மிக மிக ஒரு முக்கியமான விளைவும் அதனால வந்ததாக நாம் பார்க்கிறோம். மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி, மிக மிக முக்கியமான ஒரு பதில், அடுத்து அதன் மூலமாய் உண்டான மிக முக்கியமான ஒரு விளைவு. இது 3 தான் நம்ம செய்தியை பார்க்க போறோம். இதுக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் அதிலே வசனம் 30 நம்ம என்ன செய்யலாம், நாம் வாசிக்கலாம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியின் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவருடன் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். போதும். அருமையான ஒரு வேத பகுதி. அதான் நான் சொன்னேன், ஒரு மனிதன் கேட்ட மிக மிக முக்கியமான கேள்வி, அதுக்கு வந்த மிக மிக முக்கியமான பதில், அதன் காரணமாக ஏற்பட்ட மிக மிக முக்கியமான விளைவு என்று நான் சொன்னேன். இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் யாராக இருந்தாலும் எல்லாமே நம் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள். அவர் படைக்காம நம்ம யாரும் நம்மளா உண்டாகி வரல. இன்னைக்கு விஞ்ஞானிகளோட வளர்ந்துடுச்சு. இப்படி வளர்ந்தாலும் கூட ஒரு குழந்தை என்ன செய்ய முடியாது, மனிதன் தானாக என்ன செய்ய முடியாது, உண்டாக்க முடியாது. ஆண் பெண் குடும்ப வாழ்க்கை செய்யாமல் ஒரு குழந்தை என்ன செய்ய முடியாது, யாராலையும் உருவாக்க முடியாது. ஒரு விஷயம், அதாவது தேவன் படைத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், அது தன்னைத்தவனே மறு உற்பத்தி பண்ணி. உதாரணமாக நீங்கள் ஒரு தேங்காயை எடுத்துக்கங்க. ஒரு தேங்காயை நீங்கள் மண்ணில் போட்டால் அது என்ன செய்யுது, அது ஒரு மரமாக வருது. அது எத்தனை காய் காய்க்கும்? ஒரு விதை தான் உள்ள போடுற மண்ணுக்குள்ள, அது எத்தனை காய்க்கும்? நிறைய காய்க்கும் இல்லையா? அப்போ அதே போல தான் ஒரு மனுஷன் தான் படைச்சார் கடவுள். இப்போ அவங்க வழி என்ன செய்யறான், மனுஷன் உலகம்ல என்ன செஞ்சுட்டு இருக்கான், வாழ்ந்து கொடுத்து நம்ம என்ன செய்ய முடியாது,
நாம் பார்க்க முடிகிறது. அப்போ கடவுள் படைச்ச எல்லாமே என்னதுங்க, அது தன்னை மறு உற்பத்தி பண்ணிக்கும். ஆனால் நம்ம உண்டாக்குற எதுவும் என்ன செய்யாது, மறு உற்பத்தி பண்ணலாம். உதாரணமாக ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு இன்னொரு வீடு கட்டிக்குமா? ஒரு வாகனம் வாங்குறோம், அந்த வாகனம் இன்னொரு வாகனத்தை தயாரிக்குமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆண்டவரை பற்றி பார்க்கும்போது அவர் சர்வ வல்லமை உள்ளவர், ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்க அவரால் முடியும். அப்படித்தான் மனுக்குலத்தை அவர் படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி என்று பார்க்கும்பொழுது, அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அருமையான ஒரு கேள்வி. இந்த ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க யாராவது இன்னும் இந்த கர்த்தரை இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இந்த கேள்வி உங்களை நோக்கி வருகிறது. இந்த கேள்வி நீங்க கண்டிப்பாக கேட்கணும். ஒருவேளை இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் மனிதர் பார்க்கலாம். அப்ப நீங்களும் இந்த கேள்வியை கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உண்மையாக நான் நேற்றைக்கு சொன்னேன், அதாவது கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எழுதுகிற வாசிக்கிற உண்மையாக என்னை படைத்த தேவனை நான் அறிய வேண்டும், என்னை உண்டாக்கினவரை நான் அறிய வேண்டும் என்ற விருப்பத்தோடு ஒரு மனிதன் இறைவனை தேடுவான் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த மனிதன் கேட்டார், கேட்டதன் விளைவாக அவன் நல்ல ஒரு பதிலை பெற்றுக் கொண்டார். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு சமாதானத்தை அவன் பெற்றுக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த கேள்வியை உலகத்தில் வாழக்கூடிய இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டும். ஆண்டவன் மாலை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப இந்த கேள்வியை கேட்ட நபரை யாரும் கேட்டா ஒரு சிறைச்சாலைக்காரர், ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய சிறைச்சாலைக்காரன் என்று பார்க்கிறோம். யாருக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாருன்னு பார்த்தா கர்த்தருடைய உன்னதமான ஊழியத்தை செய்யக்கூடிய பவுலிடத்திலையும் சீலாவிடத்தில் என்ன செய்யறாரு, இந்த கேள்வியை கேட்கிறார். பொதுவாக நீங்க காவல் நிலையத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. முதல்ல போய் புகார் கொடுக்க போறவங்க போய் புகார் கொடுக்க அவங்க கேட்பாங்க, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, குற்றச்சாட்டு கொடுக்கும்போது அவங்க கேட்பாங்க, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அப்போ இவங்க எல்லாம் பண்ணதுனால ஒரு விலைக்கு வரணுங்க, அவங்க சொல்லுவதற்கு என்ன செய்ய முடியும், நாம இங்க பார்க்க முடியும். அப்போ இங்க பார்க்கிற வேலையில அவர் அருமையான ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்ப இந்த கேள்வி வருதுன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. எதுக்காக இந்த கேள்வியை கேட்கிறார், இதனுடைய பின்னணி என்ன, எதன் அடிப்படையில் இந்த கேள்வியை அவர் கேட்க தூண்டுச்சு அப்படின்னு சொல்லி இதனுடைய பின்னணியை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு நான் சுருக்கமாக சொல்கிறேன். பிலிப்புங்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு என்ன செய்யறாங்க, பவுல் சீலாவும் தேவனுடைய ஊழியத்துக்காக அங்கே போறாங்க. அங்கே போய் தேவனுடைய ஊழியத்தை அவங்க செய்யும் பொழுது அங்கே லீதியா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளையாய் மாறுகிறாங்க. அது மாத்திரமில்ல, அந்த பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா குறி சொல்லக்கூடிய அசுத்தாவியுடைய ஒரு பெண் கூட என்ன செய்யறார், அவர் இருக்கிறார். அவர் குறி சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய என்ன செய்யறான், அந்த மந்திர தந்திரம்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா, அவங்க எஜமானங்களுக்கு நிறைய வருமானத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறா, சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த வேலையில அவர் வந்து இந்த பவுலை சந்திக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இங்கே நம்ம வாசிக்கிறோம். அப்ப என்ன செய்யறாரு பவுல் வந்து, அவர் வந்து அந்த அசுத்தாவை என்ன செய்யறாரு, அவரை விட்டு போகும்படி அவர் துரத்துகிறார். துரத்துன பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவனை நம்பி ஆதாயம் அவர் பெற்றுக் கொண்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கோபம் வரும். என்னது, அவங்களுக்கு ஆதாயம் போயிடுச்சே, நம்முடைய வருமானம் போயிடுச்சே அப்படின்னு என்ன செய்யறாங்க, இதுக்கு காரணமானவங்க யாரு, இந்த பவுல் சீலாவுக்காரன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்கள ரொம்ப அரசாங்க அதிகாரிகிட்ட போய் என்ன செய்யறாங்க, ஒப்பு கொடுப்பதை நம்ம அங்கே பார்க்கணும். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் போச்சு. போயிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, போய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன போய் குற்றச்சாட்டு பாருங்க, ஒரு வசனம் நீங்க வாசிக்கலாம். என்ன சொன்னால் அப்போ 16ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 20-21 வாசிங்க. அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாக இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் கேட்டுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். பாத்தீங்களா எவ்வளவு பொய்யான ஒரு வார்த்தை பேர் சொல்றாங்க பாருங்க. இவங்க எப்ப போய் இந்த பட்டணத்தில் கலகம் பண்ணாங்க, அவங்க போனது தேவனை பற்றி அறிவிக்க போனாங்க, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எங்க போனாங்க, மக்களுடைய நன்மைக்காக எங்க போனாங்க.
அப்போ அந்த குறி சொல்லி கொண்டிருந்த அசுத்தாவை பற்றி கொண்டிருந்த அந்த பெண்ணை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க தேவை வருமானம் தான். ஆனா இந்த தேவ ஊழியக்காரன் என்ன செய்யறாங்க? அந்த அசுத்தாவை துரத்தினபடியினாலே, அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் போனபடியினாலே அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு பொய் குற்றச்சாட்டை இவங்க மேல என்ன செய்யறாங்க? வைப்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய சம்பவம் நமக்கு தெரிகிறது. ஜனங்கள்லாம் சேர்றாங்க, அதிகாரிகள் சேர்றாங்க, இந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க? சட்டையை கிழிச்சு விட்டு அவங்க அடிச்சு என்ன செய்யறாங்க? அவங்க தொழுமரத்துல அங்க மாட்டி வைப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். தொழுமரத்துல தொங்க விட்டாங்க. அந்த நாள் தொழுமரம்லாம் பாத்தீங்கன்னா கையை மேல கட்டிக்குவாங்க, கால்களை பாத்தீங்கன்னா மரத்துல வந்து போட்டு, அதாவது தொலை மாதிரி மரம் இருக்கும், ரெண்டு பக்கம் உள்ள மரத்தை போட்டு ஓட்டை போட்டு முடிக்கிடுவாங்க. கரங்கள் கட்டப்பட்டிருக்கும். பாத்தீங்கன்னா தொழுமரத்துல அப்படியே அவங்க தொங்கிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் உட்கார முடியாது. அப்போ பாருங்க, ரத்தம் சொட்ட சொட்ட என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பவுல் சீலாவும் அங்கே சிறைச்சாலையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். வேதனையோடு அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த டைம்ல என்ன செய்யறாங்க? இந்த பவுலை சீலாவை என்ன பண்றாங்க? இந்த சிறைச்சாலைக்காரங்க போய் என்ன செய்யறாங்க? ஒப்படைச்சிடறாங்க. ஒப்படைச்சிட்டு உங்களை பத்திரமா பார்த்துட்டு சொல்லிட்டு போன உடனே பாத்தீங்கன்னா அங்கே அவங்க நைட் என்ன பண்றாங்க? அந்த துன்பத்தின் மத்தியில, வேதனை மத்தியில் அவங்க என்ன செய்யறாங்க? தேவனை அவர்களை ஜெபித்து என்ன பண்றாங்க? தேவனை புகழ்ந்து பாடுவதை என்ன செய்யறோம்? வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, தேவ பிள்ளைகளால் தான் கஷ்டத்திலேயும் இன்பமா இருக்க முடியும், துன்பத்திலேயும் சந்தோஷமா இருக்க முடியும். ரெண்டு ஊழியக்காரங்களும் என்ன செய்யறாங்க? கர்த்தரை துதித்து பாடுகிற வேளையிலே தேவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார். என்ன ஒரு அற்புதம் பாருங்க! சிறைச்சாலை கதவு என்ன செய்யுங்க? எல்லாம் திறந்து, தேவன் திறக்கப்பட்டார். தேவன் இங்கே திறக்கிறார். அப்படி திறந்தவங்க வசனம் 27 வாசிக்கின்ற 27வது வசனம். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். பாத்தீங்களா? அப்பதான் சிறைச்சாலைக்காரன் தூங்கிட்டு இருந்த முடிச்சு பாக்குறான். சிறைச்சாலை கதவு திறந்து கிடக்குது, கைதி எல்லாம் ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு அவருக்கு பயங்கரமான பதட்டம் வருகிறது, வேதனை வருகிறது. இந்த காலத்தில் போல நீங்க ஜெயில போய் கைதிகளை வைக்கிறாங்க. ஒருவேளை கைதி தப்பி போனாக்க இந்த நாள்ல வந்து உங்களுக்கு தண்டனை எப்படி இருக்குது? சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, குறைவான தண்டனை கொடுப்பாங்க. ஆனா அந்த நாளில் பாத்தீங்கன்னா ஒரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12ல வசனம் 18, 19 வாசிங்க. பொழுது விழுந்த பின்பு பேதுருவை குறித்து சேர்ந்தவர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. ஏரோது அவனை தேடி காணாமல் போன போது காவல்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினார். பாத்தீங்களா? பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிற வேளையில தேவன் அற்புதமாய் அவரை விடுதலை செய்து வெளியே கொண்டு போகிறார். அப்படி போன போது அந்த சிறைச்சாலையை காவல் காத்து கொண்டிருந்த அந்த நபர்களுக்கு ஏதாவது கொடுத்த தண்டனையை தான் நம்ம படிக்கிறோம். அவர் என்ன தண்டனை கொடுத்தாரு பாருங்க. வசனம் 19ல போட்டிருக்கு. ஏதாவது அவரை தேடி காணாமல் போன போது காவல்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு படிக்கிறோம். 10 நாள் கொடுக்கப்பட்ட தண்டனை என்னங்க? கைது தப்பி போனா என்ன செஞ்சிருவாங்க? சிறைச்சாலைக்காரனை வெட்டி போடுவாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்ப இந்த சிறைச்சாலைக்காரர் யோசிக்கிறாரு, ஐயோ கைதிலாம் ஓடி போயிட்டாங்க, அடுத்து எனக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது? என்னைய கொலை செய்ய போறாங்க. அரசாங்கம் என்ன செய்ய போகுது? கொலை செய்ய போகிறது. நான் போய் அங்க சாகிறதுல என்ன செய்யலாம்? இன்னைக்கு நானே என்ன செஞ்சுக்கலாம்? பட்டயத்தை கத்தி எடுத்து என்ன செய்யலாம்? உருவி என்ன செய்யலாம்? இன்னைக்கு மாட்சிக்கு போன என்ன செய்யறாரு? தன்னைத்தானே கொலை செய்து கொள்ள போகக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், ஒரு அருமையான சட்டம் வருகிறது. தேவ மனசிலிருந்து தேவ சட்டம் வருகிறது. வசனம் 28 வாசிங்க. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து பாருங்க. அப்போ பவுல் மிகுந்த ஒரு சத்தமிட்டு படிக்கிற அந்த வார்த்தை கவனி. ஏன்னா ஏற்கனவே பவுலையும் சீலாவையும் அவங்க அடிச்சு கொண்டாந்து தொழுமரத்தில் மாட்டிக்கிறாங்க. ஏற்கனவே காயம், ரத்தம் ஓடிட்டு இருக்கு. அவங்க நைட்டு ஃபுல்லா தூங்கல, தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த சிறைச்சாலைக்காரர் யாரை சேர்ந்தவர்? அந்த பக்கத்தை சேர்ந்தவர், அரசாங்கத்தை சேர்ந்தவர். அப்போ அவர் எப்படியே சேர்ந்தா நமக்கு என்ன? நமக்கு தேவை, நமக்கு ஜெயித்தவர் திறந்துருச்சு, நம்ம போகலாம். இவங்க என்ன செய்யல? ஓடி போகல. என்னங்க? ஓடி போகல. அவங்களுக்கு அந்த ஆத்மாபத்தில் பாரம் இருக்கிறது. அதான் பவுல் சொல்றாரு. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே,
நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கோம். பார்த்தீங்களா? இதை பார்த்த உடனே என்னாச்சுங்க, யாரும் சாக்காது, சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. என்ன மாற்றம் வருகிறது பாருங்க. உடனே தீவங்களை கொண்டு வர சொல்றான். உள்ள ஓடி நடுநடுங்கி பார்க்கலாம். பவுலுக்கு சீலாவுக்கு முன்பாய் விழுந்து படிக்கிறோம். கைதியா வந்தவங்களை அவர் எப்படி கூப்பிடுறாரு? ஆண்டவமாரின் அதிகாரி கூப்பிடுறது படிக்கிறோம். பார்த்தீங்களா? அவர் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை அவர் பார்த்தாரு? அப்ப இவங்களுக்கு ஓடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிறைச்சாலை திறந்து கிடக்கிறது. இவங்க நினைச்சிருந்தா ஓடி போயிருக்கலாம். என் ஆத்மா மீது இவங்களுக்கு என்ன கஷ்டம், அதோட வீரர்கள் அவரை பெருசா நினைக்கல அப்படின்னு என்ன செய்யறாரு? அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. அவர் தெரிந்து கொண்டார், இவங்க வீரை பத்தி கவலைப்படாதவங்க, இவங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னு என்ன பண்றாரு? அவர் பார்த்து அடுத்த வருஷம் 30 வாசிச்சோம். அவர்களை வெளியே அழைத்து வந்து அடுத்த இந்த கேள்வி கேட்கலாம், முக்கியமான கேள்வி கேட்கலாம். ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அருமையான கேள்வியை கேட்கும்போது, அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய முடியும்? கேள்வியை கேட்க முடியும். ரட்சிக்கப்பட்டவங்க தான் ரட்சிப்பை பற்றி சொல்லுவாங்க. பாவம் மன்னிப்பு பண்றவங்க பாவம் மன்னிப்பு பற்றி சொல்லுவாங்க. குள்ளருக்கு குள்ள வழிகாட்ட முடியும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2 பேர் போய் ஓடுவாங்க, புள்ளியில் விழுவாங்க, நம்ம படிக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவன் ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு பதில் கொடுப்பதை என்ன செய்கிறோம்? அதான் நான் சொல்றேன், இது மிக மிக முக்கியமான கேள்வி என்று நான் சொல்றேன். பிரியமான தேவ ஜனங்கள், இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரனே சகோதரி, ஒருவேளை உன் ஆத்மாவை பற்றி நீ கவலைப்படாமல் இருக்கிறாயா? யோசித்துப்பாங்க. இந்த சிறைச்சாலை காரணம் ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க எவ்வளவு தைரியமா இருக்கீங்க? உங்க உயிரை பற்றி நீங்க கவலைப்படாத, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு தவறு செஞ்சு நீங்க ஓடி போயிருக்கலாம். சிறைச்சாலை கதவு திறந்து இருக்கிறது, நீங்க போயிருக்கலாம், ஏன் போகல? அப்படிங்கும்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. இவங்க சாட்சியான வாழ்க்கையை அவர் பார்த்தார், சிறைச்சாலைக்காரன் பார்த்தார். அப்ப அவங்களுக்குள்ள அந்த சாட்சியான வாழ்வு யாரு கொடுத்தது? பவுலுக்கு சீலாவுக்குள்ள அந்த சாட்சியான வாழ்வை யார் துவங்கினது என்று கேட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவங்க வாழ்க்கையை மாற்றினார். இதுக்கு முன்னாடி நம்ம பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தோம். நமக்கு தெரியும் பவுல் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தெரியும். அவர் வேத பிரமாணங்களை கற்றவர், நியாய பிரமாணத்தை கற்றவர், அதே பாட்டு யெகோவா தேவன் மேல ரொம்ப வைராக்கியமாக இருந்தவர், சபையை துன்பப்படுத்தினவர், ஏன் சொல்லப்போன சபை மக்களை துன்பப்படுத்தினவர் தான் பவுல். அந்த பவுலுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பவுலுடைய சீலாவுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குறது அந்த கர்த்தர். அதை பார்த்து சிறைச்சாலைக்காரன் கேட்கலாம், ஆண்டவமாரை நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி அவர் கேட்கிறோம். நம்ம படிக்கிறோம். உங்களுக்கு யாராவது ஆண்டவரை கேட்டுக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் இந்த கேள்வி கேட்க, என் ஆத்மா ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்? என் பாவங்கள் நீங்க நான் என்ன செய்யணும்? என் சாபங்கள் நீங்க நான் என்ன செய்யணும்? என் கனவுகள் தொலைய நான் என்ன செய்யணும்? அப்படிங்கிற கேள்வி நீங்க இங்கே கேட்டா உங்களுக்கு அதுக்கான காரியம் எடுத்து நாங்கள் சொல்லணும். உங்கள் பாவங்கள் தொலைகிற வழியை நாங்கள் சொல்ல போறோம். அப்ப அந்த கேள்விக்கான பதில் எடுத்து வருகிறது மிக மிக முக்கியமான பதில். வசனம் 31 வாசிங்க. 31. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அருமையான பதில் வருகிறது, உண்மையான பதில் வருகிறது. ஆத்மா காக்கப்பட, ஆத்மா நரகம் செல்லாதிருக்க, நாம் பரலோகம் செல்வதற்கு ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான பதிலை இங்கே தெளிவாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஒரு இந்த காரியத்தை நீ செய். சிறைச்சாலைக்காரன் சொன்னாங்க, இந்த காரியத்தை நீ செய்யணும். என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ மாத்திரமல்ல, உங்க வீட்டார் என்ன செய்யப்படுவீங்க? நீங்க காக்கப்படுவீங்க. உங்க ஆத்மாவுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், உங்க பாவத்துக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் சொல்லி என்ன செய்யறாரு? அங்கே சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 53 பழைய ஏற்பாட்டுல அங்கே ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லும் போது அவர் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள். ஏசாயா 53 அதிகாரம் அதுல 4-5 படிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர்
அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்க சொன்னார் இல்லையா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசின்னு சொன்னார் இல்லையா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன காரியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆத்மாவுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், என் ஆத்மா ரட்சிக்கப்பட அவர் என்ன செய்திருக்கிறார்? இயேசுவை அருமையாய் சொல்கிறார். அதான் வாசிக்க கேட்டோம். அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்ட தெய்வம், நம்முடைய துக்கங்களை சுமந்த தெய்வம். அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சிலுவைக்கு ஏன் போனாருன்னு எனக்கு தெரியாது. அதான் நான் மதியமே நான் சொன்னேன். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறகு கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கிறேன், ஆனால் என்ன தெரியாது, ஏசாமி சிலுவைக்கு போனதுக்கான ரகசியம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் சிலுவைக்கு போனது எதுக்கு போனாரு, ஏன் சிலுவையில் போய் மறிச்சார் அப்படிங்கிற ரகசியம் தெரியாமல் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த சிலுவையில் மறித்த அந்த சம்பவத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கிறாம இருக்காங்க. இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவத்துக்காக மறித்தார் என்பது அது சரித்திரம், அது வரலாற்று உண்மை. எந்த மனிதன் அதை தனக்கு சொந்தமாக்குறானோ அவனுடைய ஆத்மா ரட்சிக்கும். எந்த மனிதன் அதை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு அது தன்னுடைய வாழ்வின் அனுபவமாக்கி கொண்டு அவரை தன் உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்கிறானோ, அவருடைய கல்வாரி மரணத்தை தனக்கான மரணம் என்று சொல்லி எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தான் தேவனுடையாக மாறுகிறான். அவனுடைய ஆத்மா தான் ரட்சிக்கப்படும். அதான் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. நாம அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே உள்ளான வருவோம். கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தோம். கண்டதை காட்சி கொண்டதே கோலம், எல்லாமே கடவுள் நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு நாள் வந்தது, நம்மை தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தார். உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று என்ன செய்தார் சொன்ன. அதுக்கடுத்து நமக்கு படிக்கிற வசனம் 53:5 படிக்கிறோம். நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். அவர் சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், அவர் பிறப்பு பரிசுத்தம். உலகத்தில் யாரும் அவர் போல பிறந்தது கிடையாது. ஏன் அவரால் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியுமா? வேற யாரும் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வேற யாராலும் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா அவருடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம். அன்று சொன்னார், இடத்திலே பாவம் ஒன்று ஒன்றிலே யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று அவர் கேள்வி கேட்டார். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனம் கூட சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொன்னார். அது அர்த்தம் நமக்கு புரியுதா? உலகத்தில் சாத்தான் வந்து கொண்டு இருக்கிறான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட பாவம் இல்லைன்னு அர்த்தம். தெரியுங்களா? என்னிடத்துல பாவம் இல்லை என்று அவர் சொல்லுறார். பார்த்தீங்களா? பரிசுத்தம் தெய்வா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை எல்லை எங்குமே பரிசுத்தம். ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறபடினாலே நமக்கு பாவ மன்னிப்பை அவரால் மாத்திரமே கொடுக்க முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? வாசிக்கிறோமே, பாவ மன்னிப்பு வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய அக்கிரமங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய சாபங்கள் தொலை வேண்டும் என்று சொன்னார். இயேசு ஆண்டவரை நோக்கி பார்ப்பதை தவிர எனக்கு வழியே இல்லை. அவரே சொன்னாரே, யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவர் பிதாவிடத்திலே அந்த பரலோகத்திற்கு வர முடியாது என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். தெரியுமா? நம்முடைய விருதுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் ஒடுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஆக்கினை, அந்த தேவ கோபத்தை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை அவர் தன் மீது அவர் எடுத்துக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை ஒருவன் விசுவாசிக்க வேண்டும். பூமியில் பார்க்குறீங்க, யாரானா இருக்கலாம், எந்த நாட்டில் வேணாலும் யோசிக்கலாம். உங்களுக்கு இந்த செய்தி வருகிறது, என்ன செய்தி வருகிறது? அருமையான பதில் வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. என்ன விசுவாசி? அவர் கர்த்தர், இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, அவர் வந்து உனக்காய் செய்த கல்வாரி சிலுவையிலே செய்த காரியம் என்ன? அவர் தன்னையே பலியாய் நமக்காய் பாவ நிவாரண பலியானார். அவர் தான் நம்முடைய பாவத்தை நீக்கக்கூடிய வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். பார்த்தீங்களா? அருமையான பதில், மிக மிக முக்கியமான பதில் வருகிறது. இந்த குழந்தை யாராவது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கான செய்தி.
நல்ல செய்தி உங்களை தேடி வருகிறது. இந்த சிறைச்சாலைக்காரங்க நான் ரசிக்கப்பட என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டபோது அங்கே அருமையான பதில் வருகிறது. அன்றைக்கு வந்த பதில் மாத்திரமில்லை, இன்றைக்கும் அந்த பதில் போதுமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசம், நீ நம்பி அந்த கல்வாரி மரணத்தை உனக்கானது என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிற நிலையில நீ உன் பாவங்களை மன்னிக்கப்படும், நீ தேவ பிள்ளையாய் மாற முடியும். எவன் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 12 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். விசுவாசம் அவர் மேல் வைக்கிற விசுவாசம், கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம் நம்மளை தேவ பிள்ளையா மாற்றணும். ஒரு செகண்ட் தான் இல்லத்தில் நம்முடைய பாவத்தை உணர்ந்து அன்றுவரையே நான் பாவம் என் மேல் கிருபையாய் நீங்க கல்வாரி சிலுவைக்கு போனது எனக்காகத்தான் நான் என் பாவத்துக்காக தான் நீங்க சிலுவைக்கு போனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடைய மரணத்துக்கு நானும் ஒரு காரணம். என் பாவம் எல்லாம் உங்க சிலுவையில கொண்டு போய் அடிக்கப்பட நானும் ஒரு காரணம் என்று சொல்லி நான் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவர் மறுத்தது மாத்திரமல்ல, மரணமையும் கூரங்கையும் பாதாளமையும் ஜெயமங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்தவராக வெற்றி வேந்தராக அவர் மரணத்தை ஜெயித்தவர் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட அவர் இருந்தார். இந்த செய்தியை நீங்கள் நம்பும் போது நீங்க என்ன செய்யப்பட முடியும்? நீங்கள் ரசிக்கப்பட முடியும். நீங்கள் பாவ மன்னிப்பை கர்த்தராலே பெற முடியும். நீங்க தேவ பிள்ளையாய் மாற முடியும். ஒரு நொடி பொழுதுல நீங்கள் பரலோகவாசியாய் மாற முடியும். பிரியமானவர்களே, அதைத்தான் நீங்க தேவ ஊழியக்காரர்கள் அவங்க சொன்னாங்க. மிக முக்கியமான கேள்வியை நான் சொன்னேன், முக்கியமான பதிலையும் நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து மிக மிக முக்கியமான விளைவு, இந்த சிறைச்சாலைக்காரன் உணர்ந்தான். அவங்க சாட்சியான வாழ்க்கையமா தவறு செய்ய இடம் இருக்கு, ஓடி போயிருக்கலாம். சிறைச்சாலை கதவு திறந்து கிடக்கு, போயிருக்கலாம், தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா போகல. அந்த ஆத்மாவே அவருக்கு கஷ்டம் இருக்கு. ஒருத்தர் தன் வீரை மாற்றிக்க போறாங்க, நடந்து போய் கூட அந்த பாடம் அவங்களுக்கு இருக்கிறது. அப்ப அவங்க அந்த தற்கொலையை அவர் தடுத்து நிறுத்தின வேலைகளை அவர் ஆச்சரியப்பட்டு இந்த கேள்வியை கேட்கிறார். கேட்டவன் அதற்கான பதிலையும் பெற்றுக்கொண்டார். அந்த விளைவை நாம் பார்க்கிற வேலைகளை பாருங்கள். வசனம் 33 வாசிங்க. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாத்தீங்களா, அவருக்குள்ள வந்த மாற்றம் தெரியுதா? அதுக்கு முன்ன அவங்க அநேக அடியில் வச்சு கொண்டு ஒப்படைச்சாங்க. தொழுமரத்தில் மாட்டி மட்டும் இருந்தாரு. அங்கெல்லாம் காயத்துக்கெல்லாம் மருந்து போடல. இங்க என்ன செய்யணும்? இங்க பார்க்கிறோம், ஒரு மனமாற்றம் பெற்று விட்டார், ஒரு ரசிக்கப்பட்டு விட்டார், தேவ பிள்ளையாய் மாறிவிட்டார். உடனே பாருங்க, நற்கிரியை செய்ய ஆரம்பிச்சார். என்ன செய்யறாரு? அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். அவங்க காயங்களுக்கு என்ன செய்யறாரு? மருந்து தரவர். இதான் நற்கிரி என்று நான் சொல்றேன். ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை நற்கிரியை செய்யணும், நல்ல காரியங்கள் செய்யணும். நற்கிரியை செய்யறதுனால அவங்க ரசிக்கப்படுறதில்லை. ரசிக்கப்பட்ட தேவர்கள் என்ன செய்யறீங்க? நன்மைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் பார்க்கிறேன் அந்த சிறைச்சாலைக்காரருடைய வாழ்க்கையில் வந்த மாற்றங்களை பாருங்க. அவன் காரியங்களை கழுவுகிறான், அந்த காரியங்களை கழுவுகிறான். அது மாத்திரமல்ல, அடுத்து அவன் செய்கிற காரியம் பாருங்க. தேவ கட்டளைக்கு கீழ்படுத்த என்ன செய்யறான்? முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கிறான். அவன் மாத்திரமல்ல, குடும்பம் முழுக்க ரசிக்கப்பட்டு அவன் குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். குடும்பமாக ரசிக்கப்பட்டு என்ன செய்யலாம்? ஞானஸ்நானம் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். தேவஜனம் நாம் ஒரு இடத்துல இருந்தோம், இந்த கேள்வி கேட்காம இருந்தோம், அதுக்கான பதில் தெரியாம இருந்தோம். ஒரு நாள் தேவன் நம்மை அவருடைய இழுத்துக் கொண்டார். கல்வாரி அன்பு நம்மை அவருடைய இழுத்துக் கொண்டது, நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். இடத்துல வாசகர் எவருடைய பாவங்கள் மூடப்படுறதோ, எவருடைய அக்கிரமங்கள் மூடப்படுறதோ அவன் தான் பாக்கியவான் சொல்லி நான் படிக்கிறேன். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பார்த்தீங்களா? அடுத்து நம்ம படிக்கும் பொழுது 34 வசனம். பின்பு அவர் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தார். பாத்தீங்களா? அடுத்து அவர் செய்யக்கூடிய காரியத்தை நான் பார்க்கிற வேலையில பெரிய ஒரு மாற்றம் அவனுக்கு வருகிறது. பின்பு அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து என்று பார்க்கிறோம். நற்கிரியை தொடர்கிறது. மாற்றம் பெற்ற இப்படி சகோடைய வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். சகையுடைய வாழ்க்கை நமக்கு அறிஞ்சிருக்கிறோம். பாருங்க, ஏசாமி சகையுடைய வாழ்க்கையில இடைப்பட்ட உடனே எதுவுமே அவரை பார்த்து எதுவுமே சொல்லல. அவன் என்ன செய்யறான்? உடனே அவனுக்குள்ள மாற்றவர் அநியாயமாக என்ன செய்யறேன்? கொடுத்துறேன், என் பாவங்களை நான் ஒத்துக்கிறேன்,
என் தவறு நான் என்ன செஞ்சுக்கிறேன், திருத்திக்கிறேங்கிற அந்த சுபாவத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போல என்னுடைய வாழ்க்கையில பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நற்கிரியை செய்ய ஆரம்பிச்சோம். அந்த பாவம் உணர்ந்து பாவ மன்னிப்பு பெற்ற உடனே தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிச்சு ஞானஸ்தானம் எடுத்தது மாத்திரமல்ல, நம்ம வாசிக்கிறோம். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவர்களுக்கு ஆளாரம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மன மகிழ்ச்சி ரொம்ப அவசியம். நமக்கு தேவ பிள்ளைகள் எல்லாருமே இந்த மன மகிழ்ச்சி இருக்கும். எல்லாருக்கும் இந்த மன மகிழ்ச்சி எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இந்த பூமியில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னா, அடுத்து இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நம்முடைய சபையாகிய நம்முடைய மக்களை அவர் கூட்டிச் செல்ல வரப்போகிறார். அதை எதிர்பார்த்து நம்ம காத்துக்கணும். எப்போது என் நேசர் வருவார், என்னைக்கு என்னை கூட்டிட்டு போவார், நம்ம அதுக்கு ஆயத்தமாகும். அதான் நமக்கு மன மகிழ்ச்சி. வேற எதுவும் நமக்கு மன மகிழ்ச்சி அல்ல. இந்த உலகம் நமக்கு தஞ்சம் அல்ல. உலகம் ஒரு வாடகை வீடு தான். உலகத்தை விட்டு ஒரு நாள் நம்ம கடந்து போகணும். அப்போ நாம் எங்க போகணும் நமக்கு தெரிஞ்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக தேவ பிள்ளையாக நாம் வாழ்வது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அந்த வாக்கியத்தில் சிறைச்சாலைக்காரன் பெற்றுக்கிறோம். பார்த்தீங்களா, இயேசுசாமி முதலாவது வந்தது ராஜாதி ராஜாவாய் நீதிபதியாய் அவர் வரல. முதலாவது வந்தது உலக ரசிகராய் வந்தார். பாவ மன்னிப்பை கொடுக்கும்படி வந்தார். மண் மக்களுக்காய் மறைக்கும்படி வந்தார். அதை கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து செம்மையாய் நிறைவேற்றி முடித்தார். உலக மக்கள் எல்லாருக்காகவும் அவர் சிலுவையிலே மறைத்தார். ரத்தம் சொட்ட அவர் மறைத்தார். தலையில முன்முடி முகத்திலே காடி விழுந்தாங்க, காடி ரோமத்தை பிடிக்கினாங்க. உடம்புல அநேக சவுக்கடிகளை ஏற்றுக்கொண்டார். கைகள் ஆடி கால்கள் ஆடி பொழுது மறிக்க அவசியம் இல்லாத தேவன், ஜீவனுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற கர்த்தர் அவர் சிலுவையிலே அவர் நமக்காக மரித்தார். உலகத்துடைய எல்லாருக்காக அவர் மரித்தார். இவருடைய வாழ்க்கை எழுதும்போது அவர் ஒவ்வொருவருக்காயும் மரணத்தை ருசிவார்த்தார் என்று அவர் எழுதுகிறார். ஒவ்வொருவருக்காக உலகத்தை செய்து முடித்து அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போனார். அடுத்து வரக்கூடிய 2ஆம் வருகையிலே வரும்போது சபையை கூப்பிடும்போது ரகசியமாக ஒரு சபையை அழைச்சிருக்கிறார். அடுத்து ஒரு பகிரங்க வருகை இருக்கிறது. ஒரு பகிரங்க வருகையில் வரும்பொழுது அவர் நியாயாதிபதியாய் வருவார், ராஜாதி ராஜாவாய் வருவார். அங்கே போய் எங்க பாவம் கேட்க முடியாது. இன்றைய அணுக்கிற காலம், இன்றைய ரட்சியின் நாள் சொல்லி நம்ம படிக்கணும். இவர் பிரியமானவர், இந்த கூட்டத்தில் யாராவது நீங்கள் இயேசுவானவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார், இன்றைய உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. சிறைச்சாலைக்காரன் அவர் பாவியாக இருந்தார். உலகத்தில் பெரிய பதவி அவர்கள், அரசு வேலை, அதான் பதவியில் இருந்தார். ஆனால் நல்ல ஒரு காரியத்தை, நல்ல ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கான பதிலை பெற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து குடும்பமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர் என்ன செய்யலாம், தேவனுக்கு விசுவாசமாய் மனமகிழ்ச்சியாக இருந்தார் என்று சொல்கிறாங்க. பிரியமான தேவ ஜனங்களே, நம்மை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, நம் விசுவாசிகளை நாம் இருக்கிறோம். அவங்களுக்கான ஒரே கருத்து சொல்லி நான் நினைக்கிறேன். இங்கே நம்ம பார்க்கிறோம், அந்த பவுல் சீலாவும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க, சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நீங்க சாட்சிய வாழ்க்கையை சுவிசேஷம் அறிவிக்க முடியுங்க. எப்படி சொல்லுங்க, சாட்சியா வாழ்ந்தாலே அந்த சாட்சியை கண்டு அனைவரும் பண்ணுவாங்க, ஆண்டவர் வந்துடுவாங்க. யாருக்கு அநியாயம் செய்யாம நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்தி காட்டினா போதும். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என்ன செய்யணுங்க, வெளிப்படுத்தி காட்டினாக்க அநேகர் யார் வருவாங்க, அநேகர் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் யார் வாழ்ந்தது, பவுல் சீலாவும் வாழ்ந்தாங்க. இங்கே சிறைச்சாலை போய் அவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, பாடல் பாடுறாங்க, தேவனை ஜெபிச்சாங்க, அவங்க சாட்சியா இருந்தாங்க. வாய்ப்பு கிடைச்சா அவங்க என்ன செய்யற, ஓடி போறாங்க. அந்த சாட்சி தான் இந்த சிறைச்சாலைக்காரனை தொட்டது என்று நாம் அதை முக்கியமான தேவன். நாம் அப்படிப்பட்ட சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். தேவன் உங்களை என்னையும் அவர் சாட்சியாக வச்சிருந்தார், அவருடைய பிரதிநிதியாக உங்களை என்னையும் வச்சிருந்தார். அப்ப நம்ம எந்த அளவு சாட்சியான வாழ்க்கை வாழ்கிறோம் சிந்திப்போம். ஆகவே மாலை வழியில இப்படியாக வந்து ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சிந்திக்கக்கூடிய கிருபையை நமக்கு கற்றுக் கொடுத்தால் அதை நாம் சிந்திப்போம். அந்த அன்றைக்குள்ளாக யாராவது இருந்தால் நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. சிறைச்சாலை கேட்ட கேள்வியை போல நீங்களும் கேளுங்க, அதுக்கான பதில் உங்களுக்கு சொல்லியாச்சு. அவர் பெற்ற மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். முடிவு உங்களுக்கு, முடிவு நீங்க தான் இருக்கணும். ஆகவே தேவனாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாழ்க்கை நெருங்கிய கர்த்தருக்கும் திருச்சபையாருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன். தேவனுடைய நாமம் மாத்திரம் சதா காலம் நன்றி சொல்லுங்கள். ஆமென்.